Welcome to Itkin Mind Academy. This is Shahul. Playwright Automation Testing Lab. How to use trace, HTML report, log, screenshot in Playwright. டாபிக் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரீன்ஷாட்டு நாம் நம்மளுடைய ஒரு கான்ஃபிக் ஃபைலில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபைலில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஆன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே என்ன பண்ணணும், எடுத்து கொடுக்கும். அதுலேயும் நம்ம ஃபெயிலியரான ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நமக்கு போதுன்னா ஃபெயிலியரான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே வேணும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணதுலேருந்து நாம் எந்தெந்த பேஜுக்கெலாம் போனோமோ அந்த எல்லா பேஜினுடைய ஸ்க்ரீன்ஷாட்டுமே நமக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம ட்ரேசஸ் அதை வந்து ஆன் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ அதை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான மொத்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய விஷுவல் ஸ்டுடியோ கோடில் playwright.config.js ஃபைலில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த யூஸ் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஆன் அப்படின்னு கொடுக்குறோம். அதே மாதிரி ட்ரேஸ் வந்து ஆன் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜேஎஸ் ஃபைலில் நம்ம ஒரே ஒரு டெஸ்ட்டை மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் வந்து கூகுள் சர்ச் பண்ணுற மாதிரி அதில் வந்து நம்ம ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணுற மாதிரியான கோடு எழுதியிருக்கோம். ஸோ இதில் நம்ம test.only அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம நம்மளுடைய டெர்மினலில் நம்முடைய ஃபோல்டரை கால் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஃபைலை ரன் பண்ணலாம். ஸோ npx playwright test. ஸோ இதை இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுடைய டெஸ்ட்டு ரன் ஆகிட்டு நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கு, 1 ஃபெயில்டு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆச்சோ அந்த டெஸ்ட் கேஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்திருக்கும். அதை இப்போ நம்ம ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதனால் அது ஃபெயில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டைம் அவுட் 3000 மில்லி செகண்ட்ஸ், சாரி 30,000 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு நம்மளுடைய எரர் வந்து எதனாலன்றது தெரிஞ்சிச்சு. அடுத்தது வந்து நம்ம டெஸ்ட்டுடைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நமக்கு ஸ்க்ரீன்ஷாட். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூகுள் பேஜ்லேயே நமக்கு எரர் அடிச்சிட்டதுனால அந்த பேஜுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நமக்கு இங்கே காமிக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேசஸ். இந்த ட்ரேசஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கும். ஸோ நான் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா அங்கே 1 by 1 இருக்குது. ஸோ நம்ம கூகுளுக்கு போகிறோம். ஸோ கூகுளுடைய பேஜில் சர்ச்சில் நம்ம கர்சர் வச்சுருக்கோம். ஸோ அதிலேருந்து நம்மளுடைய இந்த பாப்அப் மெசேஜ் வந்திருக்கு இல்லையா, இது வரைக்கும் நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது. நம்ம இதையே கூட திரும்ப ரன் பண்ணி பார்ப்போம். டெர்மினலை விட்டு வெளியே வந்துக்கலாம், Ctrl+C. ஸோ இப்போ நம்ம npx playwright test திரும்பவும் கொடுக்கலாம்.
ஸோ இப்போ நமக்கு ஃபேஸ்புக் லாகின் பண்ணுறது எல்லாமே நடக்குது. ஸோ இப்போ நமக்கு ஒரு டெஸ்ட் ஃபெயில்டு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஃபெயிலான டெஸ்ட் கேஸ் வந்து எந்த இடத்துல ஃபெயில் ஆச்சோ அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். அதே மாதிரி நமக்கு மொத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ட்ரேசஸில் இருக்கும். ஸோ இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் அவுட் ஆயிருக்கு. அடுத்தது நம்மளோட டெஸ்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு எந்த இடத்துல ஃபேஸ்புக் லாகின் அப்படின்ற இடத்துல ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நமக்கு இங்கே எடுத்திருக்கு. அடுத்தது நம்ம ட்ரேசஸில் போய் பார்த்தோம்னாக்கா இப்போ நமக்கு நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கும். என்னன்னாக்கா நம்ம கூகுளில் போனது, அதுக்கப்புறம் கூகுளில் நம்ம சர்ச் பண்ண ஸ்க்ரீன்ஷாட், ஃபேஸ்புக்கை சர்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்குடைய அந்த லிங்க் இருக்கிற இடத்துக்கு நமக்கு கால் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி நமக்கு ஃபெயில் ஆகாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் எண்ட் டு எண்டு நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கோமோ அது வரைக்கும் நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ட்ரேசஸில் வந்துடும். ஸோ இந்த ட்ரேசஸ் ஃபோல்டர் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிப் ஃபோல்டராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கனாக்கா ஒரு ஜிப் ஃபோல்டராக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். See you in the next topic. Thank you everyone.